வெள்ளையனுக்கு வரி கட்டாமல் வெள்ளையனை எதிர்த்து போராடிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு நம்மிடையே வந்திருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் கோட்டையிலிருந்து வர்றேன். சரி. அந்த பக்கத்துல தான் குடியிருக்கிறேன். 74 அரசு கட்டி கொடுத்த வீட்டில தான் இருக்கிறேன். வெள்ளையர்கள் எல்லாம் நிறுவனமாக்கி கோட்டையை அழிச்சு எங்க குடும்பத்தை கொண்டு போய் 70 வருஷம் சுமார் திருச்சி மலைக்கோட்டை ஓரத்தில் மங்கம்மா சத்திரத்தில் குடியமைத்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பின் அந்த கோட்டை 2வது ஜெயிலில் ஊமத்துறை இருந்தார். அவர் 6 நாளையில பல மக்கள் ஒன்று சேர்ந்து படதிரட்டி 3 வருஷம் போராடினார். அதனுடைய விளைவாக பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்தில் 48 ஆங்கிலேயர் தளபதி கல்லறை இன்னும் இருக்கிறது. இத சொத்துக்கள் எல்லாம் மாறி அவர்களுக்கு வெள்ளையர்களுக்கு உதவியா இருந்த பாளையக்காரர்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. எல்லா பெண்களும் வெட்டி குத்தி கிணத்துல போடும்போது ராணி அம்மா கர்ப்பிணி. அப்போ அந்த அம்மாவை சக்கம்மா பூசப்பட்டி எடுத்து தலையில சுமந்து கொண்டு கீழவாச வெளியேறி போனான். அப்ப சிக்காரக்குடிங்கிற கிராமத்துல ஒல்லி கவுண்டர்னு ஒரு வீட்டுல இந்த அம்மா அடைக்கலமாக இருந்தார். அவர் கட்டபொம்மனுக்கு நண்பர். அப்போ அங்க இருக்கிறவங்க வெள்ளைக்காரன் பரசாட்டினா அந்த வம்சம் வாரிசு எங்க இருந்தாலும் பிடிச்சு கொடுன்னு ஒரு பெண் ஒருத்தி காமிச்சு கொடுத்துட்டான். அப்ப அவங்க வெள்ளையர்களும் என்ன செஞ்சாங்க, அரமணை பொண்ணுங்கிற முறையில பல்லக்கில் வச்சு சமந்து, அந்த காலத்துல கட்ட வண்டி வேற வாகன வசதி கிடையாது, பல்லக்குண்டு இதுல சமந்து திருச்சியில வந்து வச்சுட்டாங்க. அது கருவுற்று இருந்ததுனால 2 வாரிசு பிறந்தன. இவங்க 7 வயசுல படிக்க போட்டு பலகாரங்கள்லாம் வச்சு நம்ம சுதந்திரத்தனம் கொண்டாடுற மாதிரி அவங்க விழா ஜனவரி பண்டிகைகள் கொண்டாடி இருக்காங்க. அப்ப எல்லா பொருள்களும் வச்சு 2 போர்வாளும் வச்சுட்டாங்க. எது தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது ஓடி போய் 2 பேருமே அந்த வாழை எடுத்து சுழட்டி வீசி பார்த்தாங்களே, அந்த பலகாரத்தை எதுவுமே எடுத்துக்கல. அப்போ இவன் பெரியவனானா இவன் 2 பேரும் வளர்ந்தா அவ அப்பா மாதிரியா மீண்டும் நம்மளோட போர் எடுப்பான். இந்த குழந்தைகளை தூக்கி வீசி வீர வாழ்த்தை ஏந்திரணும் அப்படின்னா அவர் ராணி அம்மாவுக்கு தகவல் கொடுத்து கேட்டதுல, வம்சத்தை அழிக்காத, அவன் செல்லும் செலவுக்கு படியை கொடு, ஆங்கிலேய அரசுக்கு கப்பம் கெட்டறேன்னு ஒத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஜமீன் அந்தஸ்தை கொடுன்னு சொன்னோம். இவங்க எங்க அப்பாவே உங்களுக்கு கப்பம் கட்டல, நாங்க எப்படி கட்டுவோம், அதனாலதான் கோட்டையே அழிஞ்சது அப்படின்னு தான் சொன்னாங்களே, கப்பம் கட்டுறதா ஒத்துக்கல. அப்ப 2 பேரும் ஒன்னா இருந்தால் மீண்டும் எதிர்ப்பாங்கிற முறையில ஒரு குழந்தைய மேல் படிப்புக்கு கொண்டு போறதாக அவங்க கூட்டிட்டு போனாங்க. பின்னர் இறந்துட்டதாக அறிவிச்சுட்டாங்க. அப்புறம் செக்காரக்குடியில சிவகலை புள்ளமாறுன்னு அவங்க மிலிட்டரி ராணுவம் போலீஸுக்கு தான் போவாங்க. அப்படி இருக்கிறபோது அந்த வம்சத்தாரு இவங்களுக்கு மண்கோட்டை போட்டு கொடுத்து செக்காரக்குடியில குடியமைத்திருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல தேசபக்தி இப்ப விட அதிகம் உண்டு. இப்ப சொல்லிக்கிறோம், அதுல ஒரு சிலர் தான் அந்த தேசபக்தி இருக்கு. இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரத்தை இந்த மக்கள் நினைத்து பார்க்கிறார்களா? நினைச்சு பார்க்கறாங்க. ஆனா செயல்ல கொண்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு தரம் விழா எடுக்கிறாங்க. தூக்கு போட்ட இடத்துலயும் பல மக்கள் கூடுகிறாங்க. அக்டோபர் 16. அதே நேரத்தில் சென்னையில எல்லா தியாகிகளுக்கும் சிலை இருக்கு. முதல் வானம் புளியுது பூமி விளையுது மன்னவனுக்கு எதடா கிறிஸ்டின்னு சொல்லி தூக்கு கயத்தை முத்தமிட்ட அந்த கட்டபொம்மனுக்கு சிலை எங்க? வெளிநாட்டவர் வந்தா சுதந்திரத்துக்கு வித்துட்டது யாருன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவார்கள்? இதுவரைக்கும் செய்யல. எங்க பெரிய தந்தை சுப்பிரமணியத்துறை 1958 வரை இருந்தாங்க. அப்போதான் சிவாஜி கணேசன் மாப்போசி கூட்டிட்டு வந்து திரைப்படம் எடுக்க வச்சார். இந்த வரலாறு மறைஞ்சு போகுது, இது எடுத்துக்காட்டணும். அவர் திரைப்படம் 57 வந்தது, 58 திரைப்படம் வந்தது. 57 வந்து எங்க பெரிய தந்தையை பார்த்து அந்த கோட்டையில மண் எடுத்து கரைச்சி குடிச்சு சிவாஜி அந்த இடத்துலதான் ராமநாதபுரம் பேட்டியில வானம் பொழியுது பூமி விளையுது மன்னவனுக்கு ஏதடா கிறிஸ்டின் அந்த கட்டபொம்மன் எவ்வளவு குதிச்சு பேசினாரோ அந்த திறமையோட அந்த சிவாஜி கட்டபொம்மனை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினார்.
வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை வைக்கவில்லை என்பது உங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறதா? சரி, இப்ப உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? அரசு கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டுல இருக்கிறேன். இப்போ மற்றவர்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்க கூட சகோதர பங்காளிகள் எல்லாம் அவங்கவுங்க குடும்ப வேலையை கவனிச்சிட்டு இருந்தாங்க. நான் கட்டபொம்மனை பத்தி பேசுவது, அதை பத்தி வெளியிடுவது, இதுல பொது வாழ்க்கையில கட்டபொம்மனுக்கு என்ன உரிமை உண்டா அந்த சுதந்திரம் மற்ற இதுகள்ல உரிமை வாங்க செல்வது, இப்படியாக இருந்தேன். அப்போ 74 கோட்டையும் கட்டி அங்க வீடும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. எங்க ஆயுஷ் காலத்துக்கு இந்த 50 ரூபா பென்ஷன் முத கொடுத்தாங்க. இப்ப 2000 தராங்க. தியாகிகளுக்குன்னு 8000 10,000 கொடுக்கறாங்க. அந்த தியாகிக்குரிய பென்ஷன் எங்களுக்கு கொடுக்க தகுதி இல்லையா, பெற தகுதி இல்லையா? இப்ப எனக்கு மகளுக்கு 2 பையன், அது கல்யாணம் கூட கொடுக்க கஷ்டப்பட்டேன். காந்தி அமைப்பின் சார்பாகவும் சில பொதுமக்களும் நிதி திரட்டி இவருக்கான ஒரு சிறிய நிதியை கொடுக்க இருக்கின்றோம். ஆகிய திரு ராஜேஷ் அவர்களும் அதன் அமைப்பினுடைய மற்ற உறுப்பினர்களையும் நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களோடு திரு பரத்பாலா அவர்களும் இணைந்து இந்த உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கலாம். தியாகி அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய அப்பாவும் இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்காங்க. ஜெயலட்சுமி அம்மா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இப்ப இங்க சென்னையில தான் இருக்கேன். சின்ன வயசுல சுதந்திர போராட்டம் நடக்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி எங்களுக்கு. அப்போ எனக்கு 10 வயசு தான். எங்க அப்பா அரெஸ்ட் ஆகும்போது நாங்கெல்லாம் நல்ல தூக்கத்துல இருக்கோம். ஒரே அலர்வுல ஊரெல்லாம் ஒரே சத்தமா கேக்குது. எல்லாரையும் லாரியில அப்படியே இந்த மூட்டைகளை போடுற மாதிரி போட்டு அடிச்சு அடிச்சு கொண்டுட்டு போனாங்க. எங்க ஊர்ல இருந்து 33 பேரு ஜெயில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு காலையில எல்லாம் கொஞ்சம் பேர் போய் திருச்செந்தூர் ஜெயில பார்க்க போனா திருச்செந்தூர் ஜெயில இல்ல, எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. எங்கன்னே தெரியாம எல்லாம் அழுதுகிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் பொறுத்து ஒரு போலீஸ் வந்து மாத்து துணி கொடுங்கம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாத்து துணி கொடுங்கன்னு வந்து கேட்டாங்க. அப்போ எல்லாரும் அழுது அழுது ஒவ்வொரு துணி கொடுத்தாங்க. எங்க இருக்காங்கன்னு கேட்டா கொக்கரக்குளத்துல இருக்கிறதாக சொன்னாங்க. கொக்கரக்குளம் ஜெயில இருக்கிறதாக சொன்னாங்க. நான் எங்க அப்பாவை பார்க்க வேண்டிய அழுதேன். அப்ப அந்த போலீஸ் என்ன பிடிச்சுக்கிட்டு உங்க அப்பா சீக்கிரம் வந்துருவாங்கம்மா, அழாதம்மா அப்படின்னு ரொம்ப அவரும் கூட சேர்ந்து அழுத. ஆனா எங்க அப்பா வந்தது 3 வருஷம் பொறுத்து எங்களுக்கு அடையாளமே தெரியல. இந்த நேரத்துல என் ஹஸ்பண்டுக்கு 18 வயசா, அவங்களும் அதுலயே அரெஸ்ட் ஆகி அந்த லாரியிலே அடிபட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மாவை ஒரு போலீஸ் தள்ளினதுல விழுந்து மைண்ட் சேஞ்ச் ஆகி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1 வருஷம் அவங்களுக்கு 1 வருஷம் தண்டனை, சின்ன பையங்கிறதோ என்னவோ 1 வருஷம் தண்டனை விட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயில் போயிட்டு வந்தான் அப்படின்னு. எங்க அப்பா நான் கொடுக்கறேன் என் பொண்ண, எனக்கும் அவங்களுக்கும் 14 வருஷம் வித்தியாசம். எங்க கல்யாணத்தை முடிச்சாங்க. ஆறுமுகநேரியில 33 வியாசிகள் இருக்காங்க. ஆனா இப்ப யாரும் இல்லை. இந்த சுதந்திரத்தை இப்ப இருக்கவங்க சரியா பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்தணும். வருங்கால தலைமுறைகள் குடி மது அந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாதபடி நல்ல முறையில நாட்டை கொண்டு வரணும். அந்நிய நாட்டுல போய் சம்பாதிக்க போகாதபடி படிச்ச படிப்பை நம்ம நாட்டுக்கே பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். கட்டபொம்மன் அவர்களுடைய வாரிசும் ஒரு தியாகி அவர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறதா? தனி மனிதனோட வாழ்க்கை தரம் உயரவே இல்லைன்னு தான் சொல்லணும். உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம மத்த நாடுகளை நம்ம உதாரணம் காட்டிட்டு இருக்க மாட்டோம். என்னோட தேசத்தை நான் பெருமையா சொல்றதுக்கு இன்னும் அந்நிய நாட்டை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நாடு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அந்த நாடு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, தனி மனித வாழ்க்கை உயர்ந்திருக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு டைம் நம்ம அடுத்த நாட்டை பார்த்து நம்ம நாட்டை மட்டம் தட்டி நம்ம நாட்டோட டெவலப்பே நம்ம மறைச்சிட்டு தனி மனிதனோட டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஏன் பிச்சைக்காரங்க இருக்காங்க நம்ம நாட்டுல? ஒரு இண்டிவிஜுவலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஜுகேஷன் தான். அது எல்லாருமே நம்ம வச்சிருக்கோம். அந்த காலத்துல யாருமே படிக்கல. இன்னைக்கு பொம்பளைங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லா இடத்துக்கும் தனியா போறோம்.
எல்லா வேலையும் பாக்குறோம். ஒரு ராக்கெட் ஆகட்டும், ஒரு எல்லா இடத்துலயும் ஆராய்ச்சி ஆகட்டும், எது இருந்தாலும் நாங்க வந்து சிறப்பா செஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் நல்லா டெவலப் ஆயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். வந்தே மாதரத்தை காந்தியடிகளும் இல்ல பாலகங்காதர திலகரும் இப்படி முழங்குகின்ற போது அப்போது வந்தே மாதரத்தை குறித்த ஒரு சிறப்பு உணர்வு, ஒரு சிறப்பான ஒரு கருத்து இருந்தது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அந்த வந்தே மாதரத்தை எல்லா இளைஞர்களும் உச்சரிக்கும்படி செய்த பரத் பாலா அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். உண்மையாக இன்று இளைஞர்களுக்கு அந்த பாடல் முழுமையாக சென்று அடைந்திருக்கிறதா? எங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே காமராஜ் கூட இருந்தார். ஸோ எனக்கே காமராஜ் தலைவரை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஒரு 10 வயசு வரலையும் 12 வயசு வரலையும் அவருக்கு எனக்கு தெரியும். அப்புறமா அவர் 75ல இறந்துட்டாரு. ஸோ ஒரு நேஷனலிசம் அப்படிங்கறத வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா இன்கல்கேட் பண்ணிட்டாரு. பட் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து அட்வர்டைசிங் ஃபிலிம்ஸ்ல போயிட்டேன். பட் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சு பேசினார். சொன்னாரு, ஒரு விளம்பரம் பண்றச்சே ஒரு கிரியேட்டிவ் ஐடியா பண்றேன். அந்த ஐடியா வச்சு அந்த விளம்பரத்தை வச்சு அந்த விளம்பரத்துக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறேன். உன்னோட விளம்பரத்தை பார்த்துட்டு மக்கள் அதை வாங்குறாங்க. நீ இதையே வந்து ஒரு நேஷனல் ஐடியாவா பண்ண, ஒரு தாட் வை. அந்த தாட்டை வச்சு இந்தியாவுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஒரு ஐடியாவை இன்ஸ்பயர் பண்ணு, ஒரு நியூ நேஷனலிசம் கொண்டா. அப்போ அவர் இப்படியே வேஷ்டி இப்படி காட்டிட்டு ஒரு இங்க இருங்க ஒரு மார்க்ஸ் எல்லாம் காட்டினாரு. அது இதுவும் இருந்தது அவர் உடம்புல. இந்த மாதிரி எப்போதும் நாங்க வந்து வந்தே மாத்திரம்னு பாடுறச்சே அது ஒரு அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ஒரு ஆந்தம், ஒரு ஃபீலிங், ஒரு பைண்டிங் ஃபேக்டரா இருந்தது ஆல் அக்ராஸ் இந்தியால. அந்த வந்தே மாத்திரத்துக்கு ஒரு புது உணர்ச்சி கொண்டா, ஒரு புது மீனிங் கொண்டா, ஒரு புது இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங் மைண்ட்ஸ் கொண்டா அப்படின்னு ஒரு தாட் தான் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு கிரியேட்டிவ் சேலஞ்சா எடுத்துட்டேன். ஸோ உடனே நான் வந்து ஒரு 10 years ஆஃப் என்னோட அட்வர்டைசிங் சேவிங்ஸ் இருந்தது. அதை எடுத்துட்டு வி டிசைடட் தட் இதை ஒரு பெரிய ஐடியாவா பண்ணணும். இது வந்து எல்லாம் பண்ணதே என் ட்ரிபியூட் ஃபார் மை ஃபாதர். ரஹ்மானும் நானும் ஸ்கூல்லேருந்தே பழக்கம். அண்ட் ஸோ ரஹ்மான் இது வரலையும் ஒரு நிறைய சினிமாக்கு தான் பாட்டு போட்டிருக்கிறது, ஒரு தனக்குன்னு ஒரு ஆல்பம், ஒரு நேஷனல் ஐடியாலாம் பண்ணலை. ஸோ அவருக்கு போய் இந்த ஐடியா ப்ரெசென்ட் பண்ணேன், நீ தான் பண்றேன்னு சொன்னேன். ஸோ இப்படி இது வந்து ஒரு அது என்ன உணர்ச்சின்னு தெரியல, அந்த சமயத்தில் ஒரு வெறி மாதிரி வந்தது. இப்போ நிறைய பேரை என்ன பண்ற, நீ ஏன் விளம்பரம்லாம் பண்ணல, இல்ல நான் வந்தே மாத்திரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, வந்தே மாத்திரமா என்ன இது, ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பழைய பாட்டு வருமே அந்த மாதிரி ஃபீலிங்கான்னு கேட்டேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு 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 வெறி, ஒரு பேஷன், ஒரு இந்த உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு எவ்ரிடே டே ஆஃப் லைஃபா இருக்கும். இப்போ நம்ம வீட்டு விட்டு வெளில வந்தா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைமும் கிடையாது, ஒரு அந்த ஆட்டிடியூடும் கிடையாது. சோ இதனால நீங்க வந்து சொல்ற இதே வீட்டுக்குள்ள சுத்தமா இருப்போம், வீட்டுக்கு வெளியில வந்தா குப்பை போடுறோம். நம்ம மென்டாலிட்டி ஹேஸ் டு சேஞ்ச். அப்போதான் வந்து யூ கேன் திங்க் ஆஃப் அ நேஷன் ஃபர்ஸ்ட் as home, as friends, as family, as society, then you can transform a nation. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த யூத்னுடைய இது வந்து அவங்களுக்கு தேசப்பற்று இருக்கிறதா? சார் தேசபக்திங்கிறது என்ன சார்? தேசபக்தினா நான் போய் சேவை செய்யணும்லாம் இல்ல. தேசபக்தியை பர்சனலாவே வச்சுக்கோங்க. நான் ஐ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல். நான் வந்து ஒரு நல்லா படிக்கணும், நான் ஒரு நல்ல ஃபேக்டரி செட்டப் பண்ணணும், ஒரு பெரிய கம்பெனி செட்டப் பண்ணணும், பண்ணு. அதுதான் தேசபக்தி. நீ அது பண்ணினேன்னா ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்ப, ஒரு 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 எக்கானமி சேஞ்ச் பண்ணுவேன், ஒரு சொசைட்டி சேஞ்ச் பண்ணுவேன். தட் இஸ் குட். இன்னைக்கு இருக்கிற தேசபக்திங்கிறத வந்து நம்ம வெறும் கொடி நட்டுட்டு அதுக்கு நிக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது. தேசபக்தி பிளாக் போட்டாதான் தேசபக்தி கிடையாது. ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட், ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு குட்னஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் தேசபக்தி. இஃப் யூ ஃபீல் லைக் ஹெல்பிங் சம்படி, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மைண்ட் செட் சேஞ்ச் இருந்தாலே தேசபக்தி வந்துடும். மற்ற நாட்டு மக்கள் இந்த பாடலை பார்க்கின்ற போது நம்முடைய அந்த முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது அந்த வந்தே மாதரம். நான் இந்த பாட்டை வச்சுட்டு பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா நிறைய இடத்துக்கு போனேன். அண்ட் அங்க எப்படின்னா அவளுக்கு பாஷை புரியல, எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் புரியும்.
ஸோ அதுல அப்படியே அவங்க ஸ்டன் ஆயிடுவாங்க, அந்த எமோஷன் வந்துடும். எப்படின்னா ஒரு ஒரு அதுல ஃபீலிங் தாங்க, மியூசிக்கா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், ஒரு எமோஷன். இதே இப்போ தாய் மண்ணே வளர்க்கும் பாட்டை போய் நான் நார்த்ல காட்டினா கூட அவங்களுக்கு இதே புரியல் தான் புரியும். அதனால ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. லட்சுமிகாந்தன் பாரதி சார் வணக்கம். சோ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்திய நாட்டுடைய வரலாறுன்னு ஒண்ணு இருக்குமானால் ஆகஸ்ட் 9ஆம் தேதியை விட முக்கியமான நாள் இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் ஆங்கில ஏகாதிபத்தியம் தியாகிகளின் மீது நடத்திய கடைசி தாக்குதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு காந்தியடிகளும் தலைவர்களும் கைது செய்யப்பட்டு நாடே கொந்தளித்த நேரத்தில் இருந்தவன் நான். 72 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிகழ்ந்தது என்பதை நேரில் பார்த்தவன் நான். கடைசி போராட்டம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 9ஆம் தேதி காலையில் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நாடெங்கும் கொந்தளித்து எழுகின்றது. இங்கு உள்ளவர்கள் யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள், அப்போ பிறந்திருக்க மாட்டீர்கள். 5 நகரங்களில் வெடிகுண்டு வீசி மக்களை அடக்கிய ஆட்சி முறை அப்பொழுது நடந்தது 42. அதனால மிகப்பெரிய புரட்சி நடந்திய அந்த நாள் இது. அதனாலதான் இன்று புரட்சி வாழ்த்துக்களை சொல்லணும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அது செயற்கையாக வந்த நாள். ஆகஸ்ட் 9 இயற்கையாக மக்கள் இந்த நாட்டிலே ஒரு போராட்டத்தை நடத்திய நாள். இன்னொன்னு சொல்றேன், அது தற்பெருமைக்காக அல்ல. 60 கோடி மக்களில் நான் ஒருத்தன் தான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்னைய 60 கோடியில நீ ஒரு பெரிய ஆள். சுதந்திர போராட்ட இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறையிலும் இருந்து சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைப்பில் பங்கு கொண்டு இன்று உயிருடன் இருக்கின்ற இந்தியாவிலே இருக்க நான் சொன்னேன். சிறையில் இருந்தவர்கள் பலர் அமைச்சர்களானார்கள், பிரதம மந்திரி ஆனார்கள், மந்திரிகள் ஆனார்கள். ஆனால் சுதந்திர ஆட்சியின் அமைப்பிலே ஐஏஎஸ் இருந்து நாம் என்ன கனவு கொண்டோமோ அதை ஆட்சி அமைப்பிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற அமைப்பில் இருந்து இன்று அந்த 60 கோடி மக்கள்ல உயிரோடு இருக்கிறவன் நான். சில பேர் என்னோட இருந்தார்கள். திரவியம் இருந்தார், மறைந்து விட்டார். ராவுண்ணி மேனன் இருந்தார், மறைந்து விட்டார். எனவே சுதந்திர போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டு 16 வயசுல மிகப்பெரிய தலைவர்களுடன் அலிப்புறம் சிறையிலே இருந்த பாக்கியத்தை நான் பெற்றவன். மகாத்மா காந்தியுடைய நேரில் பேசியவன். 42 நான் 16 வயசிலே சிறை சென்ற பொழுது அமெரிக்கன் கல்லூரியிலே மாணவனாக படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஆரப்பாளையம், மதுரையை தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஆரப்பாளையம் சிறை இங்க கலெக்டர் அலுவலகத்தில் தான் நம்முடைய கோர்ட்டுகள். என்னை ஆரப்பாளையம் சிறையிலிருந்து 2 கையிலும் விலங்கிட்டு அந்த 10 கிலோமீட்டர் கடும் வெயிலே அழைத்து வந்து மதுரை கலெக்டர் அலுவலகத்திலே கொண்டாந்தார்கள். அங்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைத்தது. 42, 43 இது நிகழ்கிறது. பின்னால் எந்த மதுரை கலெக்டர் அலுவலகத்தின் படிக்கட்டுகளில் விலங்குடன் ஏறினேனோ அதே படிக்கட்டுகளில் மாவட்ட கலெக்டராக இருக்கின்ற பாக்கியத்தை இந்த நாடு எனக்கு தந்தது. எனவே அந்த காலத்தில் அப்போ அப்பா அம்மா 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப லாசரஸ் ஒரு டாக்டர் இருந்தாங்க. குதிரை வண்டியில போவோம். அப்போ போகும்போது இம்பீரியலிசம் டவுன் டவுன், லத்தை சார்ஜ், புரூட்டல் புரூட்டல் என்ற கோஷங்கள் அதெல்லாம் உணர்ச்சி வசமாக அன்று பார்த்தால் ஆகஸ்ட் 9, 10, 12 பார்த்தால் நாடெங்கும் எங்க பார்த்தாலும் தடியடி, எங்க பார்த்தாலும் துப்பாக்கி பிரயோகம். எத்தனை லட்சக்கணக்கான பேர் சிறைப்பட்டார்கள், எத்தனை லட்சக்கணக்கான பேர் அடிபட்டார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரம் இது. அப்போ 9ஆம் தேதி இன்று அன்று எதையும் எதிர்பாராமல் மக்கள் கொதித்தெழுந்தார்கள். எனக்கு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனை மாணவர்கள் அடிபட்டார்கள். குண்டடி அந்தமான் சிறை, அந்தமான் சிறையிலே இருந்த தியாகிகள் 10 வருஷம் 15 வருடம் தனி கொட்டடியில், அடுத்த ரூம்ல யார் இருக்கா என்று தெரியாது. அப்படிப்பட்ட கொட்டடியில் 100 வருஷத்திற்கு முன் அந்தமான் சிறையிலே இருந்த தியாகிகள். வாஞ்சிநாதன், நம்முடைய திருப்பூர் குமரன், அந்த சரித்திரங்கள் எல்லாம் கேட்டா நமக்கு அப்படியே
சாவடி அருணாச்சலம், சில பேர் பிரபல்யமானவர்கள். சாவடி அருணாச்சலம் பிள்ளை 100 வருடத்திற்கு முன் அவர் யார்? ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் மெடிக்கல் காலேஜில் படிச்சு வெளியே வந்திருந்தால் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க முடியும், எவ்வளவு புகழ். அதை விட்டு சுதந்திர போராட்டத்துக்கு வருகிறார். வாஞ்சிநாதனுடன் செல்கிறார். ஏன்னா இந்த சரித்திரம் பலருக்கு தெரியாது. வாஞ்சிநாதன் சுட்டு தன்னையும் சுட்டுக் கொள்ளுகிறார். அவருடன் அவர் சுட்ட தவறினால் சுட வேண்டும் என்பதற்காக இவர் செல்லுகிறார். இவர் தப்பி போய்விடுகிறார். அவரை கல்கத்தா மெடிக்கல் காலேஜிலே கைது செய்து செங்கோட்டையிலே கொண்டு வந்து 2 கைகளிலும் விலங்கிட்டு நாயை இழுப்பது போல் செங்கோட்டை தெருவுக்குள்ளே இழுத்துச் சென்றார்கள். சிறையிலே அவர் கையை, இதனால்தானே நீ கையெழுத்து போட்டாய் என்று இரும்பு தடியால் கையை உடைத்தார்கள். மலத்தையும் உணவையும் கட்டாயப்படுத்தி உடுத்தினார்கள். இப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த அந்த நாளை 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தினங்களை எல்லாம் நினைவூட்ட வேண்டிய நாள் ஆகஸ்ட் 9. இதுதான் மிக முக்கியமான நாள். தியாகிகள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த நாள் இந்த ஆகஸ்ட் 9. அதிலே என்னையும் அழைத்து இன்று பழைய கால நினைவுகளை எல்லாம் மீண்டும் நினைவூட்டுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நாடு வளர்ச்சியான பாதையில் செல்ல வேண்டும், காந்தியினுடைய கனவு நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்னென்ன? எதெல்லாம் ஒழிய வேண்டும், எதெல்லாம் வளர வேண்டும்? இந்த நாட்டில் மக்கள் தொகை குறைக்கப்பட வேண்டும், கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும், கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், வெற்றி பெறலாம். சுதந்திரம் என்பதை பிரித்து பார்த்தால் சூ கூட்டல் தந்திரம் என்று சொல்வோம். சூ என்பது சிறப்பான, தந்திரம் என்பது நல்ல செயல்களைத்தான் தந்திரம் என்று கூறுவோம். அப்படி இந்த சுதந்திரமான இந்தியாவிலே சுதந்திரமான செயல்களை செய்யும் பொழுது இந்த நாடு இன்னும் வளமான பாதையை நோக்கி முன்னேறும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. இந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு மனிதர், தனி மனிதர் அவர் ஒருவராக மாற வேண்டும். அவர் மாறினால் மற்றவர் மாறுவார்கள். அதே போலதான் சமூகம் மாறும். அதனால் ஒருவர் பணிகளை செய்ய வேண்டும். லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கணும் சார். அதுக்கு அடுத்தது கல்வித்துறையை அரசுடைமையாக்கணும். நம்ம நாடு வல்லரசு நாடாடணும். நாம் பெற்ற சுதந்திரத்தை ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியாக நினைத்து அக்கம் பக்கம் இருந்து தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக சிந்தித்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும், சுதந்திரமாக வரும். எனக்கு அனைவருக்கும் கல்வி, இரண்டாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விவசாயத்துல நம்ம பயன்படுத்தணும். ஆப்வியஸ்லி சயின்ஸும் அதுல வரணும். மற்றபடி நிறைய குறைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம குறைகளா எடுத்துக்காம சவாலா எடுத்துக்கிட்டு நம்ம போராடணும். சரி, ஒவ்வொருத்தரும் அவன் ப்ரொடக்டிவா திங்க் பண்ணணும் சார். அவன் வேலையை அவன் பார்த்து அவன் துறையில அவன் சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி இருந்தாலே சமுதாயம் மாறும், சுதந்திரம் ஓங்கும், இந்தியா வல்லரசு ஆகிவிட்டது என்ற செய்தியும் விரைவில் வரும். வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு சென்ற பொழுது இந்தியாவிற்கு கடன் இல்லை. இன்று கடன் வாங்குவதில் போட்டி போட்டுக் கொண்டு இந்தியா கடன் வாங்குகிறது. கடன் வாங்கி எங்களுக்கு சாப்பாடே போட வேணாங்க, எங்களுக்கு இலவசமே வேணாங்க, எங்களுக்கு கடன் இந்தியா இல்லாம இருந்தா அது எங்களுக்கு போதும். பெருநகரங்களையும் குக்கிராமத்திலையும் சரிநிகர் வளர்ச்சி இருக்கணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் வளர்ச்சி இருந்ததுன்னா அது வளர்ச்சியில வீக்கும். அதனால சரிநிகர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேணும். முக்கியமாக நம்ம கிட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கிடையாது சார். இது வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி இருந்தாரு, நேரு இருந்தாரு, இவ்வளவு பேர் இருந்தோம். அவர்கிட்ட ஒரே ஒரு மனுஷங்கிட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் தான் சார். எத்தனையோ கூட்டியாரு சார். சின்ன சின்ன அரசர்கள் நாட்டில் நிறைய தொந்தரவு கொடுத்தது ஒரே நாளில் மொத்தத்தையும் அடைக்கணும். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஒரு ஆபீசர் இருக்குதுன்னா தான் கை சொத்தமா இருக்கணும். ஆபீசர்கிட்ட எந்த வேலை சார் நம்ம நேர்மையாக தான் நமக்கு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நேர்மையாக இருக்கும். கமாண்ட் கண்ட்ரோல் தான் வாழ்க்கை நடத்த முடியாது சார். நம்ம நாடு வளர்ச்சி அடையணும்னா ஒழுகாத ஒரு தனி மனிதனுக்கு ஒழுகாத வீடு, கிழியாத ஆடை, ஏழ்மையே இல்லாத சமூகம், எல்லோருக்கும் கல்வி என்று மலருமோ அன்றுதான் நம்முடைய நாடு வளர்ச்சி அடையும் சார். தனி மனித ஒழுக்கமும் தனி மனித பொறுப்பும் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதனூடாக வரக்கூடிய அரசியல் அமைப்பு எவ்வித தலையீடும் இல்லாமல் ஒரு சாமானிய தனி மனிதனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். 600 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவுல இதுவரைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் கூட உலக தரவரிசையில முன்னாடி இல்ல. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களுக்கு இலவச உணவு தாங்க, எல்லாமே இலவசமா தாங்க அப்படின்னு என்ற இளைஞர்கள் கேட்கல. எங்களுக்கு இலவசமா மீனை கொடுக்காதீங்க, மீன் எப்படி பிடிக்கணுங்கிறத கத்து கொடுங்க. அந்த மாதிரி இந்த அரசாங்கம் ஒழுங்கா நடத்தி எங்களுக்காக வெளிநாட்டுக்கு போகாம இங்கே வேலை செய்யறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை அரசாங்கம் ஒழுங்கா பண்ணணும். சரி, நாட்டின் இளைஞர்களுக்கு உழைக்கக்கூடிய தகுதி வேணும்.
அவர்கள் உழைத்து வாழ வேண்டும், உழைத்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நடந்தால்தான் நம் நாடு முன்னேறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பரத் பாலா சார், கைண்ட் ஆஃப் டிசிப்ளின், ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் இருந்தாலே ஒரு மாற்றம் வரும். ஸோ ஒரு தேச பக்திங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அது எல்லாரும் கூட சேர்ந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பலமாயிடும் தேசத்துக்கு. அண்ட் அதான் அவங்க வேலையே ஒரு ட்ரூத் அண்ட் ஆனஸ்டியோட ஒரு ஃபுல் டெடிகேஷனோட பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நேஷன் ஒரு ப்ராக்ரஸ் வந்துடும். சரி, நம்ம எல்லாமே இந்த மேற்கத்திய நாடோடய நம்ம நாடை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐஐடியில படிக்கிறாங்க, பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கிறது. எல்லா வளமும் இந்த தேசத்தில் இருக்கின்ற போது இந்த இளைஞர்கள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? சார், இப்போ நம்ம மேல்நாடு நம் நாடுன்னு பேச முடியாது. குளோபலைசேஷன் வந்தாச்சு. நம்ம நாட்டில் நிறைய விஷயம் மேல்நாட்டோட பிரமாதமா இருக்கு. பட் அதே மாதிரி அதோட ஜாஸ்தி விஷயம் we are very behind. ஓகே, நம்மளும் வெளிநாட்டுக்கு போகணும், அங்கேயும் போய் நம்ம கொடியை நடணும், அங்கேயும் போய் நம்ம டேலண்ட்டை காட்டணும், நம் நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கிட்டு வரணும். ஸோ இதுலலாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, ஃப்ரீயா இருக்கணும் ஃபர்ஸ்ட். பட் இண்டிவிஜுவல் growth ரொம்ப மஸ்ட். இண்டிவிஜுவல் growth இருந்தாலே கலெக்டிவா நேஷனல் growth வந்துடும். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப அழகாக ஒருவன் எழுதினான், கனவு காணும் நேரத்தில் சுதந்திரம் வாங்கியதால் தானோ சுதந்திரமே கனவாகி போனது என்று. வாங்கிய சுதந்திரம் கசப்பதினால் தானே விடுதலை நாள் என்று இன்னும் நாம் இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று. இப்படி சுதந்திரத்தை பற்றி நாம் நிறைய கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்றோம். நிலவை தொட்டுவிட்டோம் என்று மார்த்தட்டிக் கொள்கின்றோம். இன்னும் 60 கோடி பேர் மக்கள் கழிப்படை வசதி இல்லாதவர்களாக இந்த தேசத்தில் இருக்கின்றார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. மிக அழகாக சொன்னார்கள், பசி பயம் இல்லாத ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு இளைஞனுடைய கனவாகவும் இருக்கிறது. சுதந்திரம் என்பது வெறும் அரசியலினுடைய அதிகாரம் மட்டுமல்ல, அமைதி, ஒற்றுமை, ஒழுக்கம் என்பதுதான் சுதந்திரத்தினுடைய உண்மையான பொருளாகும். பகத்சிங்கை தூக்கில் போடுவதற்கு முன்பாக தூக்கு மேடைக்கு கொண்டு செல்கின்றார்கள். அந்த நாளன்று பகத்சிங் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கார நீதிபதியை பார்த்து சொல்கிறார், வெள்ளைக்கார நீதிபதியே, யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். சிரித்த முகத்துடன் 23 வயது வாலிபன் இந்த தேசத்திற்காக சிரித்த முகத்துடன் உயிரை விடுகின்றான். அந்த அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடிய அரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பகத்சிங் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அத்தகைய இளைஞர்கள் இந்த தேசத்தில் எழும்ப வேண்டும். நிறைய சாதித்து இருக்கிறோம், நிறைவாக சாதித்து இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் ஒற்றுமை, அமைதி, ஒழுக்கம் நிலவட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.